தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 15-16 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். பாத்தீங்களா, திரும்பி வந்த அந்த ஒருவன் சமாரியன் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினான். இவன் விசுவாசம் என்னன்னா, எனக்கு சுகம் கொடுத்தவர், என்னை வாழ வைத்தவர், என்னை விடுதலையாக்கினவர், என் பரிதாப நிலைமையை மாற்றினவர் இயேசு ஒருவரே, அவரே தெய்வம் என்று தன்னை 100% ஒரு பாதத்தில் விழுந்து அர்ப்பணித்து நன்றி செலுத்தினான். மட்டுமல்ல, இயேசுவின் பாதத்தையே ஒரு பலிபீடமாக்கி நன்றி பலியை செலுத்தி இவன் ஒரு ஆசாரியனாகவே மாறிவிட்டான். பாருங்க, எபிரேயர் 13-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் செலுத்துவது அது ஒரு பலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவன் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி இயேசுவின் பாதத்தையே பலிபீடமாக்கி பலி செலுத்துகிற ஆசாரியராகவே மாறிட்டான். பாரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, பெற்ற ஆசீர்வாதம் ஆச்சரியமானது. மற்ற 9 பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டான். என்ன? மற்ற 9 பேரும் சரீர சுகத்தை மட்டும்தான் பெற்றுக்கொண்டார்கள். இவன் சரீர சுகத்தை மட்டுமல்ல, தெய்வீக சுகமாகிய ஆத்ம சுகத்தை, ரட்சிப்பை பெற்றாரான். ஆக ரட்சிப்பையும் பெற்றுவிட்டான். பாருங்க, எத்தனை ஆச்சரியம்! திரும்பி நன்றி செலுத்த வந்தவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். சரீர சுகத்தை பெற்றான் மட்டுமல்ல, ஆத்ம சுகமாகிய ரட்சிப்பையே பெற்றுக்கொண்டான். பாருங்க, எத்தனை ஆச்சரியம்! உலகத்துல சரீர அற்புதமான சுகத்தை காட்டிலும் மிகப்பெரிய அற்புதம் ஆத்ம சுகமாகிய ரட்சிப்பு தான். அருமையானவர்களே, ஆக இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு சரீர சுகத்தையும் இயேசு தருவார். மட்டுமல்ல, அதை காட்டிலும் மேலான சுகமாகிய ஆத்ம சுகமாக ரட்சிப்பை நீங்க பெறணும். பாருங்க, இரத்தத்தால் மீட்கப்பட்டு ரட்சிப்பின் மகா மேன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நன்றி செலுத்துவதில் கவனமாக இருக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு, அற்புத அடையாளங்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி செலுத்தணும். பாருங்க, அநேக நேரத்தில் கர்த்தர் கொடுத்ததை கொண்டாடுகிறோம். சுகம் கொடுத்தார், வீடு கொடுத்தார், வாகனம் கொடுத்தார், கொண்டாடுகிறோம். கொடுத்தவரை நாம் மறந்து விடுகிறோம். இந்த 9 பேரை போல கொடுத்தவரை மறக்காதபடிக்கு நன்றி செலுத்த மக்களாக நாம் இருக்கணும். ஆண்டவர் இந்த சமாரியனை ஆசீர்வதித்து அனுப்பினார். அவன் சமாதானத்தோடு போனான். நீங்கள் சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.